வணக்கம் நேர்களே, வால் போஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்பது நான் திவ்ய விக்னேஷ். இன்ட்ரோ ஸ்பீச் அப்படிங்கிற பேரில் எந்த விதமான பிளேடையும் நான் போட விரும்பலை. நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஓகேவா? புதுசா ஒரு கூட்டணி உருவாயிருக்கு. இல்லைங்க, அது இல்லை. அங்கே யாரு கூட்டணி போக மாட்டேங்கிறாங்களா, ரொம்ப வருத்தமாகறாங்க. இது வந்து வேற. இது வந்து 2016 பாண்டவர்ஸ். இது வந்துட்டு ஒருத்தர் வந்து தர்மராம், ஒருத்தர் வந்து அர்ஜுனராம், ஒருத்தர் பீமராம், நகுலன் சகாதேவராம். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புதுசா ஒரு கலியுக மகாபாரதத்தை வந்து உருவாக்குறாங்களாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படி இல்லை. இது வந்து கு ரா இப் பாயும் குழப்பாம் அப்படி ஒரு கூட்டணி வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஃபேஸ்புக்கில் மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாய்ச்சிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் இப்பெல்லாம் மீம்ஸை விட ஸ்டேட்டஸுங்க தான் பயங்கரமாக இருக்குது. நம்ம பஞ்சபாண்டவர் அணியோடைய பீமர் இருக்கார் பார்த்தீங்களா, பீமரு, அவரை கலாய்ச்சி ஒரு மீம் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னகத்து பிரபாகரன் என்று அவர்களே சொல்லிக்கொள்ளும் அண்ணன் குருமா அவர்கள் ஈழ மக்களுக்காக ராஜபக்சேவை கடுமையாக எதிர்த்து போராடிய போது எடுத்து அரிய புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீமரு இலங்கைக்கு போய் ராஜபக்சேவை சந்திச்சு ஈழத்துக்காக போராடும் போது எடுத்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்க நம்ம நெட் நண்பர்கள். வீகோ அந்த கட்சியில் வேட்பாளர் தேர்வு எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை காட்சியை ஸ்கிரிப்ட் போட்டு கலாச்சிருக்காங்க நம்மளுடைய நெட் நண்பர்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏம்பா எவ்வளோ குத்துறாலும் அடித்தாலும் தாங்கிக்குவியா அப்படின்னு நம்ம தர்மர் கேட்குறதுக்கு வந்த வேட்பாளர் தூக்கி போட்டு மதித்தாலும் தாங்கிக்குவாங்க அப்படின்னு பதில் சொல்கிறாரு. உடனே நம்ம தர்மர் யூ ஆர் செலக்டட் அப்படிங்கிறாரு. இவ்வாறாக நமது நெட் நண்பர்கள் இந்த கருத்துமிக்க படத்தை பதிந்துள்ளார்கள். பழத்தை லாவகமாக பால் சொம்புகிட்டு இருந்து ஆட்டையை போட்டு வந்த நம்ம பம்பர தலைவர் குருமா கிட்ட குசு குசுன்னு பேசுகிற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க நம்ம நெட் நண்பர்கள். அதில் நம்ம பம்பர தலைவரும் குருமாவும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, தம்பி இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஆனால் இந்த ஆள் கண்டிப்பாக அடிப்பான். அப்போ நீ பாட்டுக்கு அடங்கமரு, திமிரியல், திருப்பி அடி அப்படின்னு எதையாவது பண்ணிடாத, கூடி கெட்டுடும், உன் காலில் வேணாலும் விடுறேன், சூதனமாக நடந்துக்க அப்படின்னு ராஜதந்திரங்களை நமது பம்பர தலைவர் குருமாவிற்கு எடுத்து உரைப்பது போல் ஒரு பதிவை பதிந்துள்ளார்கள் நமது நெட் நண்பர்கள். விஜயகாந்தின் நேர்காணலில் கலந்து கொண்டவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறல், தலையை பீத்து கொண்டு தப்பி ஓட்டாம் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னங்க அவர் கேட்குற கேள்விக்கு ஒருத்தராலும் பதில் சொல்ல முடியல, பின்ன என்னங்க இப்படி கஷ்டமாக கேள்வி கேட்டாங்கன்னா எப்படிங்க பதில் சொல்கிறது அப்படி என்னதான் அவர் கேள்வி கேட்டார். திருப்பு போன மாநாட்டில் நான் என்ன பேசினேன் அப்படின்னு அந்த ஆளு கேட்குறாங்க. இந்தியாவில் விடுங்க, உலகத்திலேயே அவர் பேசுறது யாருக்காச்சும் தெரியுமா இல்லை புரியுமா என்று புலம்புவது போல் ஒரு கார்ட்டூன் போட்டு கலாய்த்திருக்கிறார்கள் நமது நெட் சகோதரர்கள். வீகோதவர்கள் மானா கூட்டணிக்கு வந்தால் முதல்வர் பதவி அவருக்கு தான், கைகோ பேட்டி. ஒருத்தரை ஏமாற்றணும்னா முதல்ல அவரோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு சதுரங்க வேட்டை படத்துல சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே பின்பற்றி தேர்தல் வேட்டையின் போது நம்ம பம்பர தலைவர் பயன்படுத்திட்ட மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க நம்ம நெட் நண்பர்கள். மானாக்கூவை கேனாக்கூவாக்கி அதற்கு தர்மருமாகிய நமது வீகோந்தவர்கள் குதூகலமாக சந்தோஷமாக இருப்பது போன்ற ஒரு கார்ட்டூனை போட்டுள்ளார்கள் நமது ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுகள். அதில் நமது வீகோந்த் என்ன சொல்லுகிறார் என்றால், இனிமேல மற்ற ஏனாலும் கவலை இல்லை, தூக்கிட்டு போக 4 கேனைங்க சிக்கிடுச்சு என்று வீகோந்த் உற்சாகமாக நினைப்பது போல் ஒரு பதிவை போட்டுள்ளார்கள் நமது ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுகள். கிங்கா இருக்கணுமா இல்ல கிங் மேக்கரா இருக்கணுமா என்று நமது விஜயகாந்த் கேட்பது போன்றும், அதற்கு நீ விஸ்கியாரு பிராந்தியாரு காமெடினா கூட இரு,
ஆனா தயவு செஞ்சு அரசியல்வாதியா மட்டும் இருக்காத, சகிக்கவே முடியல என்று பொதுமக்கள் அதற்கு பதில் அளிப்பது போன்ற இந்த பதிவு மிகவும் உணர்ச்சி பூர்வமாக உள்ளது. மானா கூவ கேனா கூவாக்கன நம்ம தர்மரை தாங்கி பிடிக்கிற மாதிரி நம்ம பம்பர தலைவர் எப்படி முட்டி மோதி தத்தளிக்கிறாரு அப்படிங்கிறத கலாய்ச்சி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க நம்ம நெட் நண்பர்கள். கூட்டணி குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். ஐயோ நான் இல்லையே. ஐயோ நான் இல்லையே. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் எடுக்கக்கூடிய இந்த படங்களில் இருக்கக்கூடிய நல்ல ஐடியாஸை சிலத்தை சுட்டு இங்கே இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் வந்துட்டு சினிமா படமாக எடுப்பாங்க. இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை. அப்படி இங்கே ஒருத்தர் அரசியல்லையே ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் நடந்த தேர்தல் யுக்தி, அமெரிக்காவில் ஒபாமா கடைபிடித்த அந்த யுக்தியை கையாளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய காமெடி பண்ணிட்டுருக்காரு. அதையெல்லாம் கலாய்ச்சி நம்ம நெட்டிசன்கள் நிறைய பதிவு போட்டிருக்காங்க. லெட்ஸ் வாட்ச் இட். உள்ளூரில் காப்பி அடித்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து புதுசாக ஒரு மேட்ரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம வம்புமணி அவர்கள் இங்கே வந்து கலர் கலராக போஸ்டர்லாம் ஓட்டிக்கிட்டு நாற்றம் மாற்றம் துர்நாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறாரு. அவரை கலாய்க்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பித்தம் தலைக்கு ஏறினா இப்படி தான் எதையாவது கிறுக்குத்தனமாக சொல்லிக்கிட்டு திரியுவ, தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வம்புமணியை வம்புழுத்துருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். அன்புமணி ஆகிய நான் ஊழலை ஒழித்து நிர்வாகத்தை சீர்படுத்துவேன். மக்களின் அடிப்படை உரிமைகளான கல்வி மற்றும் சுகாதாரத்தின் தரத்தை உயர்த்தி இலவச சேவைகளாக்குவேன். நீர்வளத்தை பெருக்கி நவீன தொழில்நுட்பங்களுடன் வேளாண் புரட்சியை செய்வேன். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்கு, உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. தொழில் வளத்தை பெருக்கி ஒரு வீட்டுக்கு குறைந்தது ஒருவருக்கு வேலை உறுதி செய்வேன். என்ன வேலை அண்ணே? கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குமா, தப்பி தவறி நடுவு கடல்ல நின்னு போச்சுனா நீங்க இறங்கி தள்ளணும். உங்கள் ஒவ்வொருவரையும் சுயமரியாதையுடன் தன்மானத்தோடு வாழ வைப்பேன். வாருங்கள், இணைவோம். சத்து சத்து விளையாடுவோமா? வா இருப்பா. என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி. கூட்டணி குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். கூட்டணி குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. கூட்டணி குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் பட மாட்டோம். கூட்டணி பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட போவதில்லை. அன்றும் சரி இன்றும் சரி நாங்கள் யாரிடமும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவே இல்லை. போடா பேரிக்க மாட்டியா? தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை நீங்க சொல்றீங்க, ஆனா தலைவர் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறுகிறார். எங்க பேச்சுவார்த்தை நடக்குது? யார் மூலமா நடத்துறாங்க? உங்ககிட்ட தான் நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க தான் எங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அந்த பேச்சுவார்த்தை அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. அந்த அடிப்படையில தான் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்க அழைப்பு அப்படியே இருக்கு. அப்பவும் பேச்சுவார்த்தை நடத்தல, இப்பவும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தல. அதுதான் உண்மை. தெரியும். அதெல்லாம் போய் சரிங்க சரிங்க. இப்போ என் கட்சி தொண்டர்கள் இப்போ நான் பேசுறது இப்போ லண்டனில் பேசணும். இது லண்டனில் பேசும்பொழுது இப்போ இது புரியல, வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும். நிம்டா தோஸ்ரா டெல் மீ
Har tabus kinim bomla. Mohino zuku lohakwe. Dekasa. Minu opizra chukwe. Min bahatte daratrama maishflitim rimsa inkinim. Min mahatiti chuhor frot weekde. Those rest tell me. Rahur har. என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? இந்த மானாக்குவை கேனாக்கு ஆக்கியதில் மிக முக்கிய பங்காற்றிய அந்த படையினுடைய சேனாதிபதி அர்ஜுனன் அவர்கள் இருக்காங்களா, அவரை கலாய்ச்சி ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க பாருங்க. இட்ஸ் வெரி ஃபனி. நீங்கள் மக்கள் நல கூட்டணி என்கிறீர்களே, அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிறார்களே, தொகுதி உடன்பாடு செய்திருக்கிறீர்களே, இந்த 2 பேர் இணைந்ததற்கு பிறகு என்ன பெயர் சொல்லி அழைப்பீர்கள் என்றால் கேப்டன் விஜயகாந்த் அணி. கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். ஐயோ நான் இல்லையே. ஐயோ நான் இல்லையே. ரோலிங். நான் ருசியாவை பார்த்து கேட்கிறேன். நான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பார்த்து கேட்கிறேன். நான் இங்கிலாந்தை பார்த்து இங்கிருந்தே கேட்கிறேன். நான் ஆஸ்திரேலியாவை பார்த்து கேட்கிறேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். 2 பேர் தூங்குறாங்களே அவங்களை கேளியா ஃபர்ஸ்ட். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். யாரை பாராட்டுவது, ஏன் பாராட்டுவது, எதற்காக பாராட்டுவது, எப்படி பாராட்டுவது, இன்னும் என்னென்னவெல்லாம் சொல்லி பாராட்டுவது. கோரையடி குமுற மாதிரி நான் குமரிக்கிட்டு இருக்கிறேன். நீ கோரி கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆயிருக்கு. இங்க இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன். ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான். அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். உள்ள போயிட்டு வந்தீங்க 10 கட்டத்துக்கு அண்ணன் கலைஞர் செப்டம்பர் 15 வர்றாரு. 14 நைட்டு 3 லாரி வந்து இறங்கிட்டோம். அதே மண்டை 10 மணிக்கு மாட்டோம். நைட்ல 1 மணிக்கு அண்ணா சார் கிட்ட போனேன். இறந்து போன அழகப்பன் தொண்டர்படையின் மாவீரன் அவன் இப்ப இருக்க. ஏன் நிறுத்திவிட்டாய்? சரி மும்தாஜ் சரி. கட்டிப்பூடி கட்டிப்பூடிமும் கட்டிப்பூடி கட்டிப்பூடிடி தொட்டு கவ கவ வ. இந்த தண்ணி பாட்டை தூக்கி வீசுறது, வேடிக்கை பார்க்கறது, நான் வந்து உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கிறேன். சினிமாவை நடக்கு நான் என்னைக்கு பேசாதது இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில உதவுதான் ஒரு சந்தர்ப்பம் வரும், அதை அன்னைக்கே பாத்துறோம்னு முடிவு உள்ளவன். இங்க ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வருதோ இல்லையோ. நான் இப்ப எங்க இருக்கேன்? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. இந்த கட்சி யார் காப்பாற்றுறது, அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? அடுத்து நீங்கள் காணவிருப்பது அதுவா இதுவா செக்மெண்ட். லெட்ஸ் வாட்ச் இட். தேங்க்ஸ் வா. வணக்கம். நிகழ்ச்சியிலேயே நம்ம செக்மெண்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசிக்கிறாங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. அதனால இந்த வாரமும் இந்த செக்மெண்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதை நான் உறுதி எடுத்துக் கொள்கிறேன். முதல் நியூஸே தொக்கா மாட்டேங்குது. அது என்னன்னா, அதாவது கடந்த ஆட்சி கால சாதனைகளை மக்கள் மத்தியில் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டும். மிஸ்டர் பொயிலின் கட்சி தொண்டர்களுக்கு வேண்டுகோள். காலைல ஞாயிற்றுக்கிழமை வடை சாப்பிட்டேன். வடை வேவே இல்லை.
இல்லை அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போது சாதனைகள்லாம் எப்படி முள்ளி வாய்க்காலில் கொத்தா லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் செத்தாங்களே, அதுக்கு தொட போனீங்களே அதுவா? 2G ஸ்பெக்ட்ரம் மூலல்ல லங்கா அப்பு லேக்ஸா க்ரோஸா அடிச்சிங்களே அதுவா? இல்லை பிஎஸ்என்எல்லேருந்து திருட்டு கனெக்ஷன் எடுத்து தான் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குதே அந்த சாதனையா? இந்த மாதிரி சாதனைகளில் எந்த சாதனை கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா அவங்க பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு ஓட்டு கேட்குறதுக்குலாம் வசதியாக இருக்கும். ஓகே, அடுத்த மேட்ரு. அதாவது வம்புமணியோடு யாருக்கும் விவாதிக்க திறமை இல்லை, வம்புதாஸ் பேட்டி. மிஸ்டர் வம்புதாஸ், அதாவது உங்கள் மகர் இருக்கார் பார்த்தீங்களா, மகர், அவர் வந்துட்டு கையில் மைக்கை பிடிச்சிட்டு பேசுறதுக்கே திராணி இல்லை, வந்து காதலை மாட்டிட்டு பேசினுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யாரோ ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க அந்த மிஷின் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, வெளியே பேசிக்கிறாங்க. ஸோ பெட்டர் லுக் இட். இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? அப்புறமேட்டு கூட்டணிக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்தீங்க, யாரும் வரல. அதனால தான் அந்த காண்டில் தான் இந்த மாதிரி யாருக்கும் வாதிக்க திறமை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஐ நோ. அடுத்த மேட்ரு. வீகோந்தனி என்று எங்களை அழைப்பதில் எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை. வெறுமானவன் பேட்டி. மிஸ்டர் வெறுமானவன் கடந்த சட்டமன்றத்தில் இல்லை, இவன் ஒரு குடிகாரங்க, இவன் வந்து நாக்கு மடிச்சு விட்டு பேசுவாங்க, இவன் வந்துட்டு கூட இருக்கிறவங்க அடிப்பாங்க, இவெல்லாம் தமிழ்நாடோட முதலமைச்சரானா நாடு தாங்குமா? என்ன இருமலடா உருமுறை அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் கூடவே நீங்கள் கூட்டணி வச்சு ஒரு பீமரா அவருக்கு நீங்கள் செயல்படுறதா சொல்கிறீங்க. இதிலிருந்தே உங்களுடைய கௌரவமானது எங்களுக்கு தெரியலையா? அடுத்த மேட்டர் என்னென்னா, சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்றாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம், பொய்மொழி பம்பி பேட்டி. ஏங்க அப்புறம் எதுக்கு அவங்க டேடி விஜய் ஈகோந்துடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பாலானது இல்லை இந்த பழமானது பாலில் விழும் அப்படின்லாம் டைலாக் வச்சுருந்தாரு. அம்மட்டு கூடவே அந்த போங்கரஸ் கிழங்கு ஒன்று இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வச்சுன்னு சுற்றி நிற்கிறீங்க. குறிப்பாக அவங்க பிரதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஊரில் இருக்கிற லெட்டர்படி கட்சி தான் ஒன்று சேர்த்துக்கிட்டு 200 பேர் ஆதரவு 300 இயக்கங்கள் ஆதரவு அப்படி சொல்லிட்டு கதை பேசினிருந்தாரு. எப்படியோ ஒரு ஓரமாக தனியாக நின்று. அடுத்த மேட்ரு. தென்னந்தோப்போடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை, பொயிலின் பேட்டி. நீங்கள் நடத்தலாம் தான் சொல்லுவீங்க, உங்களை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே மிஸ்டர் பொயிலின். அது என்ன இந்த கொசு தொல்லை தாங்க முடிய மாட்டேங்குது. அடுத்த செக்மெண்ட் என்ன? அதே தான் இவரை தெரியுமா செக்மெண்ட். லெட்ஸ் வாட்ச் இட். பெயர் கிளங்கோவன், வயது சுமார் 65. பழக்கம், கட்சியில் உள்ள பெண் நட்சத்திர உறுப்பினர்களை பார்த்தால் ஜொல்லு விடுவது, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஜால்ரா அடிப்பது, முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, தேராத கூட்டணி என்று தெரிந்தும் திமிராக பேசுவது, பொது இடங்களில் அநாகரிகமாக பேசுவது. குணம், மன்னிக்கவும், எந்த விதமான நல்ல குணங்களும் இல்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை செய்தது, கட்சியில் உள்ள பெண் நட்சத்திர உறுப்பினர்களிடம் நீங்க எனக்கு ஒரு விதத்துல பாட்டி முறை என்று உறவு முறை கொண்டாடியது, நீங்க சினிமாவில் பார்க்கறத விட நேர்ல இளமையாகவும் அழகாகவும் இருக்கீங்க என்று ஐஸ் வைத்தது, கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்று கூட்டணியில் இருந்து கலட்டிவிட்ட கட்சியுடன் மீண்டும் கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்களுக்கு துதிபாடி கொண்டிருப்பது, கட்சிக்குள் குழப்பம் விளைவித்து அதில் குளிர்காய்ந்து கொண்டிருப்பது, பொது இடங்களில் வாய்க்கு வந்தபடி பேசி வாங்கி கட்டி கொண்டது என்று இந்த பட்டியல் நீள்கிறது. நோக்கம், கூட்டணி கட்சியை கரை சேர்த்து அதன் மூலம் ஆதாயம் தேட நினைப்பதே இவரின் தற்போதைய ஒரே நோக்கம். சொத்து விபரம், 2014ஆம் ஆண்டு வரை கணக்கு காட்டப்பட்டது சுமார் 16 கோடி. கணக்கு காட்டாத பல கோடிகளை சரியாக கணக்கிட முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால்,
இவர் தன்னையும் தனது கூட்டணி கட்சியையும் கரை சேர்க்க அவர்களுக்கு உறுதுணையாய் உங்களிடம் பல பொய்களையும் கட்டுக்கதைகளையும் வதந்திகளையும் கூறி உங்களை ஏமாற்ற நினைப்பார். நம்பினால் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வது மிகவும் கடினம். எனவே பி கேர்ஃபுல். இந்த வார நிகழ்ச்சியும் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நாங்கள் உளமாற நம்புகிறோம். அடுத்த வாரம் நிறைய நையாண்டி பதிவுகளோடு, நிறைய சிந்தனையூட்டும் பதிவுகளோடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறோம். அதுவரை சைனிங் ஆஃப் திவ்ய விக்னேஷ்.